ஐயா வணக்கம். ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம். இப்போ யாராவது இறக்கும்போது அவர்களை பார்த்தா பரிதாபம் வருகிறது. அப்புறம் நம்ம இன்னும் உயிரோடு இருக்கிறோம். அவர் இறந்து விட்டார், அவர் வாழ்க்கை முடிந்து விட்டது. ஆனால் நம் வாழ்க்கை ஒரு பரிசு என்று தோன்றுகிறது. அப்படியே மறுபுறம் வேறொரு வாழ்க்கையை பார்த்தால் ஒரு ஏக்கம், பொறாமை ஏற்படுது. அவங்க பாரு என்னென்னவோ சாதிக்கிறாங்க, ஊர் ஊராக சுற்றுறாங்க, பல கம்பெனியின் ஓனராக இருக்காங்க. வாழ்க்கையை எப்படி வாழறாங்க பாரு, நாமெல்லாம் என்ன வாழ்க்கை வாழறோம் என்று யூட்டர்ன் அடிக்கிறது. எதனால் இந்த மனம் இப்படி இயங்குகிறது? அதான் மொத்தத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம மனசனுடைய குவாலிட்டி சரியா இல்லைங்கிறது தான் காரணம். இப்போ மனதனுடைய சரியான குவாலிட்டின்னா எப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு ஆறு எப்படி ஓடிட்டுருக்கோ, தேங்கினான்னு சொன்னால் அழுக்கு பிடிச்சிடும், என்னெல்லாமா வந்துடும். அது பிரதானமாக அது பாட்டுக்கு பிரவாகமாக ஓடிக்கிட்டே இருக்கணும். தங்கு தடையில்லாமல் ஓடிக்கிட்டே இருந்தேன்னு சொன்னால் புத்தம் புதுசாக இருக்கும். அங்கே அழுக்குகளே படியாது. அது ஒரு ஆரோக்கியமான மனசாக இருக்கணும். இல்லை, அதுதான் முக்கியமான ஒன்று. நம்ம இது எல்லாத்தையுமே கூட சரி பண்ணும். உங்கள் வாழ்க்கையுமே சரி பண்ணும், உங்களையும் சரி பண்ணும், உலகத்தையே சரி பண்ணும். அதனால் அந்த ஒரு உன்னதமான மனசுனா என்னங்கிறது நீங்கள் உங்களுக்குள்ளே கண்டுபிடிச்சிக்கிடணும். பிறகு என்னென்னு சொன்னால், இதெல்லாம் ஒரு மேம்போக்கான அம்சங்கள். நம்ம ஒருத்தர் மரணம் நம்மளை பாதிப்பை ஏற்படுத்துது. பிறகு நாம் நல்லா தானே இருக்கோங்கிற மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கிறது. பிறகு அடுத்தவங்க டெவலப்மெண்ட்டை பார்த்து ஒரு ஒரு இது பண்ணுறது, இதெல்லாம் ஒரு மேம்போக்கான அம்சம் தான். அதுலேயும் தப்பு கிடையாது. பட் இருந்தாலும் எல்லாருக்கும் அப்படி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் நாம் என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் உங்களுக்கு ஏதாவது வகையில் நம்ம லிபரேட்டட் மைண்டிலே இருந்தாலும் கூட செய்ய வேண்டிய செயல்கள் என்னங்கிறத நீங்கள் எடுத்துக்கிடுங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெற்றி பெற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லாருமே ஏதோ ஒரு அமானுஷ்யமாக ஒரே நாளில் அப்படியே டெவலப் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. அவங்க சிறு சிறு முயற்சி அவங்க பண்ணியிருப்பாங்க. அதுக்கான அயராத உழைப்பு இருந்திருக்கும். அதையே சிந்தனையாக இருந்திருப்பாங்க. அதனால் ஒரு கடும் உழைப்பு அவங்களுடைய பின்னணியில் இருக்குது. சிலவங்க தாறுமாறான அந்த மாதிரி அரசியல் பின்னணி, சீட்டிங், அது இது அந்த மாதிரியெல்லாம் சிலதெல்லாம் கூட பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் நம்ம முன்னுதாரணமாக எடுத்தோம்னா தப்பாயிரும். அதனால் நீங்கள் அதே நேரத்தில் நம்ம சோம்பி இருக்கக்கூடாது. நல்லா உற்சாகமாக செய்யணும். செய்ய வேண்டிய வேலைகளை உற்சாகமாக செய்யும் பொழுது ஏதோ ஒரு மாடரேட்டாவது நீங்கள் வளர முடியும். அது போதும். சைக்கலாஜிக்கலாக மட்டும் நீங்கள் ஒரு பூரண நிலைக்கு வரணும். அது எல்லாருடைய கடமை. எல்லாருமே நல்லா இருக்கலாம். நீங்கள் எந்த சூழ்நிலையுமே உங்களுக்கு மோசமானதாக இருக்காது. எல்லாமே உங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக பயன்படும். அதனால் சைக்கலாஜிக்கலாக நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு என்னங்கிறத நம்ம வீடியோஸ்களை கொஞ்சம் பாருங்கள். பார்த்து நம்முடைய மனசு லிபரேட்டட் மைண்டாக செயல்படுறதுனா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால், அது நம்முடைய இயற்கையான நிலை. அது நம்ம அடைய வேண்டிய முயற்சியே இல்லை. அதை நம்ம தடை பண்ணிகிட்ருக்குறோம். அந்த இயற்கையான மனசுங்கிறது இயற்கையாகவே இருந்துகிட்டு இருக்குது. அந்த சுதந்திரமான மனசு, லிபரேட்டட் மைண்டுங்கிறது நம்முடைய பிறப்புரிமைங்கிற மாதிரி எப்போவுமே நம்மகிட்ட இருக்குது. இன்றைக்கும் இந்த வினாடியும் கூட நம்மளோட இருந்துகிட்டு தான் இருக்குது. நாம் ஏதோ ஒரு வகையில் அதை புறக்கணிச்சிட்ருக்குறோம். அதனால் எதை வச்சு அதை நம்ம புறக்கணிக்கிறோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால், நாம் அந்த லிபரேட்டட் மைண்டாகவே இருந்தோம்னு சொன்னால் நம்முடைய செயல்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். நம்ம ஒரு உயிரோட்டமான நம்ம உடம்பு இல்லை உயிரோட்டமாக இருந்துன்னு சொன்னால், அதில் எந்த நோய் கிருமிகள் வந்தாலும் கூட எல்லாமே தன்னால் ஓடிடும். ஒரு வெட்டுக்காயம் ஏற்பட்டாலும் கூட தன்னால் ஆறி போயிடும். எல்லாமே மாறிடும். அதனால் நீங்கள் உயிரோட்டமாக மாறணும். அந்த உயிரோட்டமான ஒரு ஒரு லிபரேட்டட் மைண்ட் உங்களுக்கு இருக்கிறது இயற்கையாகவே இருக்குது. அதை நம்ம ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு தெரியாமல் அதை பிளாக் பண்ணிடுறோம். அதனால் அதை பிளாக் பண்ணாமல் அதனுடைய உயிரோட்டத்தன்மையோடு வச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால், இந்த உலகத்தில் நல்லா வாழ்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. எல்லாத்தையுமே ஒரு ஆக்கப்பூர்வமாக எடுத்துக்கிடலாம். எல்லாமே உங்களுக்கு உதவிகரமாக நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்கள் முன்னேற்றத்தை நீங்கள் உறுதிப்படுத்திக்கிடலாம்.